வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆட்டிசம் ஓடிடி. நான் டாக்டர் ராதா பாலச்சந்தர். இன்றைய பதிவில் ஏன் பெற்றோர்கள் ஆட்டிசமை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும்? முதலாவது காரணம், கடந்த 3 ஆண்டில் மட்டும் ஆட்டிசத்தின் கண்டறிதல் 15 விழுக்காடு அதிகமாக உள்ளது. 2000 இருந்தே பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு 3 வருடத்திற்கும் ஆட்டிசத்தினுடைய எண்ணிக்கைகள் அதிகமாக உள்ளது. 2013 58 குழந்தைகளில் ஒரு குழந்தை ஆட்டிசமாக அமெரிக்காவில் கண்டறியப்பட்டு உள்ளது. சமீபத்த ஆய்வில், அதாவது 2017 கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் 40 குழந்தைகளில் ஒரு குழந்தை ஆட்டிசமாக இருக்க வாய்ப்புள்ளதாக கண்டறியப்பட்டு உள்ளது. இதை ஆட்டிசம் எபிடமிக் என்று கூட ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். இதற்கான காரணம் முழுமையாக என்னவென்று தெரியவில்லை. ஏன் இது அதிகமாகிக் கொண்டு இருக்கிறது? அதாவது 2000 இருந்து ஏன் ஆட்டிசத்தினுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகிக் கொண்டு இருக்கக்கூடிய காரணங்களும் ஆராய்ச்சியிலே உள்ளது. ஆகையால் பெற்றோர்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டிசம்னா அதனுடைய அறிகுறிகள் என்ன, ஆட்டிசம் வந்தால் பெற்றோர்கள் எப்படியெல்லாம் குழந்தையை கையாளணும் போன்ற ஒரு பேசிக் பெற்றோர்கள் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். தன்னை சுற்றி இருக்கிற ஏதாவது குழந்தைக்கு ஆட்டிசம்னால பாதிப்பு இருந்து அது பெற்றோர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் கண்டறியவில்லைனாலும் கூட இருக்கிறவங்க இந்த மாதிரி குறைபாடு இருக்கு, நீங்க மருத்துவரையோ இதற்கான ஆட்டிசம் தெரபிஸ்டையோ, ஸ்பீச் தெரபிஸ்ட், லாங்குவேஜ் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஏர்லி இன்டர்வென்ஷன் தெரபிஸ்ட்னு ஆட்டிசத்தை கண்டறியதில் சைக்காலஜிஸ்ட் முதல் கொண்டு ஐடென்டிஃபிகேஷன், டயக்னோஸ் பண்ணுவாங்க. அப்போ சுற்றி இருக்கிறவங்க பெற்றோர்கள்கிட்ட சொல்லலாம். இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் பரபரப்பான வாழ்க்கையில் முக்கியமான விஷயம், பெற்றோர்கள் குழந்தையிடம் பேசுகிற நேரமே கம்மியாகிட்டே வருது. குறிப்பாக 3 வயது 4 வயதுலலாம் குழந்தை பேசுகிறாங்களா பேசலையாங்கிறதே பெற்றோர்கள் தெரிந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் ஒரு 3 வயதில் ஸ்கூல் அட்மிஷனில் குழந்தையோடைய பேர் கேட்டால் பேர் என்னன்னு குழந்தை சொல்லணும், ஒரு ரைம் சொல்லணும், கலர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும். இந்த மாதிரி பேசிக் ஐடென்டிஃபிகேஷன் குழந்தை செய்யலையேங்கிறதே 3 வயதில் தான் பெற்றோர்கள் பார்க்குறாங்க. அதர் வரைக்கும் குழந்தைய மொபைல் ஃபோன் கொடுத்து அதுலேயே குழந்தைய பார்த்துட்ருக்காங்க. ஸோ மொபைல் ஃபோன் குழந்தைகிட்ட இருந்து எடுத்தாங்கன்னா நிறைய குழந்தைங்க கத்துறது, கதறது, கோவப்படுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்குது. அதனால 3-4 வயது ஒரு ஸ்கூலில் சேர்றப்ப அந்த குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி 1.5 வயதிலேயே குழந்தைக்கு இருக்கா இல்லையான்னு பெற்றோர்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள முடியும். நிறைய பெற்றோர்கள் என்கிட்ட கேட்பாங்க, இப்போ 3 வயது ஆச்சு, ஸ்கூல் சேர்க்கணும், உடனடியாக இதுக்கு நம்ம ஏதாவது தீர்வு காண முடியும்னா, கண்டிப்பாக ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு பயிற்சி வகைகள், ஏர்லி இன்டர்வென்ஷன் தெரப்பிகள் இதெல்லாம் குறைந்தபட்சம் 1 வருட காலமாவது தொடர்ந்து கொடுக்க வேண்டும். அப்போ தான் குழந்தைகிட்ட இருந்து படிப்படியாக நிறைய முன்னேற்றங்கள் வரும். அடுத்த முக்கியமான காரணம், எவ்வளவு சீக்கிரமாக ஆட்டிசத்தினுடைய குறைபாடுகள் பெற்றோர்கள் கண்டறிகிறார்களோ. இப்போ உதாரணமாக சராசரியாக ஆராய்ச்சியில் ஒரு 4 வயதிலிருந்து 5 வயதுக்குள் ஆட்டிசம் குழந்தைக்கு இருக்கான்னு பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, கண்டறிஞ்சு வச்சுக்கிறாங்க. இப்போ அந்த 4 வயது 5 வயது அப்போ குழந்தை பேசலை, கண் பார்த்து பழகலை,
மற்ற குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடலை, இது மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 2 வயதிலிருந்தே 1 வயதிலிருந்தே பெற்றோர்கள் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகும்னா, இப்போது உதாரணத்துக்கு 1 வயது நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த குழந்தை வந்து சோஷியல் ஸ்மைல், அதாவது மற்றவங்களை பார்த்து சிரிக்கிறது கம்மியாகவே இருக்கும். நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் ஆடுறது, ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் இருக்கிறதே குழந்தைங்க வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் சைன் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அப்போல இருந்தே ஒரு பிஹேவியர் பேட்டர்னுக்காக, அதாவது ஒரு ஹேண்ட் ஃப்ளாப்பிங் இருக்குது, ஒரு இடத்துல உட்காரல, சென்சரி இஷ்யூ, இதெல்லாம் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் 1 வயதில் பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ இதுக்கு எவ்வளோ சீக்கிரமாக பெற்றோர்கள் கண்டறிஞ்சு அதுக்கான தெரப்பிக்கு கொடுக்குறாங்களோ அந்த லெவலுக்கு குழந்தைங்க கிட்ட இருந்து நிறைய முன்னேற்றங்கள் காணப்படும். ஏன்னா நம்ம ஒரு 6 வயது 8 வயதில் நம்ம கொடுக்கும் போது அந்த தெரப்பி கண்டிப்பாக ஒரு முழு பயன் இருந்தால் கூட ஆனால் டைம் எடுக்கும். இதுவே வந்து 5 வயதுக்குள்ளார எவ்வளோ மேக்ஸிமம் நம்ம தெரப்பி கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு குழந்தையோடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டும் வளர்ந்து கொண்டே தன்மையில் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஒரு நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். இந்த எல்லா பெற்றோர்களும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து இந்த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ், அதாவது அறிகுறிகள் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அறிகுறிகள் இருக்கும். இப்போ இந்த அறிகுறி இல்லை, எங்கள் குழந்தை இப்போ உட்காடுறான், எங்களை பார்த்து பேசுகிறான், பார்க்குறான், ஆனால் பேச்சு தான் வரல, அது ஆட்டிசமாக இருக்குமா? இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆட்டிசத்தினோட சேர்ந்த மற்ற குறைபாடுகளும் இருக்கும். ஆட்டிசத்தினோட ADHD இருக்கும், கற்றல் குறைபாடு இருக்கும், ஆட்டிசத்தினோட கான்டாக்ட் டிஸார்டர்ஸ் இருக்கும், இது மாதிரி ஆட்டிசத்தினோட சென்சரி இன்டெகிரேஷன் டிஸார்டர், இந்த மாதிரி பலதரப்பட்ட ஒரு எல்லா குறைபாடுகளும் சேர்ந்த மாதிரி சில ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு இருக்கும். அப்போ எவ்வளோ சீக்கிரம் பயிற்சி கொடுத்து எவ்வளோ சீக்கிரம் பெற்றோர்கள் குழந்தைக்கான அதுக்கான பிளான், அதுக்கான பேரண்டிங் எல்லாம் செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு குழந்தைகிட்ட இருந்து நிறையா முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பதிவில் அறிகுறிகளை பற்றி விரிவாக பார்க்கலாம். அதை பற்றினவே நம்ம நிறைய பதிவுகளை பார்க்கலாம். ஏன்னா அறிகுறிகள்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஜென்ரல் அறிகுறிகள், அதுக்கப்புறமேட்டு பிஹேவியர் சம்மந்தமான அறிகுறிகள், ஸ்பீச் சம்மந்தமான அறிகுறிகள், சென்சரி சம்மந்தமான அறிகுறிகள், இந்த மாதிரி பல அறிகுறிகள் இருக்குது. அதை பற்றி நம்ம வரும் ஒவ்வொரு பதிவு அடியுமே அறிகுறிகளை பற்றி விரிவாக நம்ம பார்க்கலாம். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. வணக்கம்.